ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலகட்டத்தில் மிக முக்கியமான பதவிகளை வகித்த 2 நபர்களுக்கு அமெரிக்கா ஒரு தடையை விதிச்சிருக்கு. அந்த 2 நபர்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது அந்த 2 நபர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தனிப்பட்ட நபர்களுக்கான தடை மட்டும் கிடையாது. இவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதுக்கான காரணம் இலங்கையில் நடந்திருக்கிற மிகப்பெரிய ஊழல் மோசடிகள், மில்லியன் பில்லியன் கணக்கான பணம் சம்பந்தப்பட்ட ஊழல் மோசடி. இந்த 2 நபர்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா இந்த தடையை விதிச்சிருந்தாலும் இது ஒரு வகையில் ராஜபக்சகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற பேரடின்னு சொல்லியும் பார்க்க முடியும். ராஜபக்சகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மறைமுகமான ஒரு தடை உத்தரவுன்னு சொல்லியும் இதை பார்க்க முடியும். இதுக்கு பிறகு இந்த விசாரணையில இன்னும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி தடை விதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் யாரு, அவங்க சம்பந்தப்பட்ட ஊழல் மோசடிகள் என்ன, எவ்வளவு தொகை ஊழல் செய்யப்பட்டது என்றதை பற்றின முழுமையான தகவல்களை இந்த காணொளியில விளக்கமா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு உயரதிகாரி சில நாட்களுக்கு முதல்ல இலங்கைக்கு பல தரப்புகளுடையும் சந்திப்புகளில் கலந்து கொண்டிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் அவருக்கும் இடையில சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. அதுலேயும் குறிப்பா தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவலர்களுக்கு பொறுப்பான அமெரிக்காவினுடைய பிரதிநிதி தான் இந்த மாதிரி ஒரு விஜயத்தில் ஈடுபட்டிருந்தார். இவர் இலங்கைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்திக்கும் போது 2 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் ஊழல் மோசடிகள் பற்றி. இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக நடத்துகிற விசாரணைகளுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. 2வது, இதை விட இன்னும் மிக முக்கியமான விஷயம், இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போகப்பட்ட ஊழல் மோசடி செய்யப்பட்ட பணத்தை இலங்கைக்கு திரும்பவும் கொண்டு வரதுக்கு தொழில்நுட்ப உதவிகளை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தயாரா இருக்கு என்ற கருத்தையும் அவர் ஜனாதிபதியோட நடத்தின சந்திப்புல சொல்லியிருந்தார். இந்த சந்திப்பு நடந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த செய்தி வெளிவந்திருக்கு. ராஜபக்ச ஆட்சி காலகட்டத்தில் மிக முக்கியமான ஊழல் மோசடிகளோட சம்பந்தப்பட்ட 2 நபர்களுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு. நேற்று உங்களுக்கு சில நேரங்களில் ஞாபகம் இருக்கும், ஊழல் மோசடிக்கு எதிரான சர்வதேச தினம் கொண்டாடப்பட்டிருந்தது. இந்த தினத்தை முன்னிட்டு அமெரிக்கா ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கு. இலங்கை மட்டும் கிடையாது, வேறு நடுகளை சேர்ந்த நபர்களுக்கும் இந்த மாதிரியான தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கு. இதுல 2 நபர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய பிரதம நிறைவேற்று அதிகாரியா சிஇஓவா இதுக்கு முதல்ல செயற்பட்டு வந்த கபில சந்திரசேனவுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ரஷ்யாவுக்கான இலங்கையினுடைய முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவுக்கும் அமெரிக்கா இந்த தடையை விதிச்சிருக்கு. அந்த 2 நபர்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த தடை தொடர்ச்சியா அமுல்ல இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவால ராஜபக்ச ஆட்சி காலகட்டத்தில் முக்கியமான பதவிகளை வகிச்ச நபர்களுக்கு இதுக்கு முதல்லையும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த ஆட்சி காலகட்டத்தில் ஊழல் மோசடிக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பிரதிநிதி குறிப்பிட்டு சொல்லி ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறத மிக முக்கியமா நாங்க கவனிக்க வேண்டியிருக்கு. அமெரிக்காவில் இந்த மாதிரி தடை விதிக்கப்பட்டிருக்கிற முதலாவது நபர் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவர் சிஇஓ பிரதம நிறைவேற்று அதிகாரியா பதவி வகிச்சு வந்த கபில சந்திரசேன. அவருடைய மனைவிக்கும் இந்த மோசடியில சம்பந்தம் இருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. 2வது நபர் ரஷ்யாவுக்கான இலங்கையினுடைய தூதுவர செயற்பட்ட உதயங்க வீரதுங்க. அவர் இலங்கையினுடைய விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்யறதுல ஒரு மோசடி செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அமெரிக்கா தடை விதிச்சு அமெரிக்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில இவங்க செய்திருக்கிற ஊழல் மோசடி நடந்தது என்றதை அமெரிக்கா வெளிப்படையா பகிரங்கமா சொல்லி இருக்கிறத நாங்க கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த 2 பேரும் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த 2 பேருக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அமெரிக்கா தடை விதிக்குது என்றது பகிரங்கமா சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த 2 தரப்புமே இலங்கையில் நடத்தப்பட்ட விசாரணைகள்ல கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிச்சிருந்தாலும் அமெரிக்கா பகிரங்கமா இந்த 2 பேரும் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, நன்மை அடைஞ்சிருக்கிறாங்கன்ற விஷயத்தை அறிக்கை மூலமா சுட்டி காட்டி இருக்கிறது. இலங்கையில் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி அமைய முடியும். முதலாவது மோசடியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கிறதா இருந்தா, ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய சிஇஓ பிரதம நிறைவேற்று அதிகாரியா பதவி வகிச்சு வந்த கபில சந்திரசேன, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த மோசடியில சம்பந்தம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. ராஜபக்ச ஆட்சி காலகட்டத்தில் 2011ஆம் ஆண்டு தொடக்கம் 15ஆம் ஆண்டு காலகட்டம் வரைக்கும் அவர் அந்த பதவி வகிச்சிருந்தார். ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியானதுக்கு பிறகு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதுக்கான எந்த ஒரு காரணத்தையும் குறிப்பிடாம அவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இவர்
சிஇஓ பதவி வகிச்ச காலகட்டத்தில் அப்படியா இருந்தால் 2013ஆம் ஆண்டுல இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கும் இல்லாட்டி ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கும் யூரோப்பை தளமாக கொண்ட ஏர்பஸ் SAS என்று சொல்லப்பட்ட நிறுவனத்துக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இலங்கைக்கு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு 14 விமானங்களை கொள்வனவு செய்யறதுக்காக இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இதில் தான் மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி நடந்தது என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுது. இந்த உடன்படிக்கையின்படி 10 விமானங்கள் அந்த காலகட்டத்தில் கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது. மற்ற 4 விமானங்களையும் கொள்வனவு செய்யறதுக்கு முதல்ல ஆட்சி மாற்றம் நடந்து மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியானதுக்கு பிறகு அந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டிருந்தது. மோசடியான உடன்படிக்கை என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டிருந்தது. 10 விமானங்கள் கொள்வனவு செய்யப்படுது, 4 விமானங்களை வாங்க முடியாம போயிருந்தது. அப்படி அந்த உடன்படிக்கையை ரத்து செய்யறதுக்காக இலங்கை அரசாங்கம் அந்த நிறுவனத்துக்கு செலுத்தின நட்ட ஈட்டு தொகை $154 மில்லியன் அமெரிக்க டாலர். $154 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்த 4 விமானங்களையும் வாங்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை ரத்து செய்யறதுக்காக இலங்கை அரசாங்கம் பொதுமக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து $154 மில்லியன் அமெரிக்க டாலரை அந்த நிறுவனத்துக்கு செலுத்தி இருந்ததுன்றது இன்னும் ஒரு கதை. எப்படியா இருந்தாலும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு யாபாச கொள்வனவு செய்யறது திட்டத்தின்படி A330-900 என்று சொல்லப்படுற விமான வகையை சேர்ந்த விமானங்களையும் A330-300 என்று சொல்லப்படுற விமானங்களையும் கொள்வனவு செய்யறதுக்கு இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்த உடன்படிக்கையில ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய சிஇஓ பிரதம நிறைவேற்ற அதிகாரியா பதவி வகிச்ச கபில சந்திரசேன ஒரு மோசடியை செய்திருக்கிறார். 2 மில்லியன் அமெரிக்க டாலர். 2 மில்லியன் அமெரிக்க டாலரை இந்த மோசடியான உடன்படிக்கையிலிருந்து அவர் லஞ்சமா மோசடியா பெற்றுக்கொண்டார் என்றது ஆதாரபூர்வமா கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. நான் வழக்கம் போல சொல்ற மாதிரி இது சாதாரண வேற யாரோ சொல்ற கதைகள் கிடையாது. சர்வதேச விசாரணைகளையும் இலங்கையினுடைய விசாரணைகளையும் ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் இந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர் இவருக்கு லஞ்சமா கொடுக்கப்பட்டது என்றது. இதை இவருடைய வங்கி கணக்குக்கு நேரடியா வைப்பிலிடப்படாம அவருடைய மனைவிக்கு சொந்தமான சிங்கப்பூர்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய வங்கி கணக்குக்கு இந்த பணம் அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு வங்கி கணக்குக்கு அந்த பணம் சிங்கப்பூர் வங்கி கணக்குல இருந்து மாற்றப்பட்டிருக்கு. முதலாவது சிங்கப்பூர் வங்கி கணக்கு கபில சந்திரசேனவினுடைய மனைவிக்கு சொந்தமானது. ஆஸ்திரேலியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வங்கி கணக்கு அவருக்கு சொந்தமானது, கபில சந்திரசேனவுக்கு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பிரதம நிறைவேற்ற அதிகாரிக்கு சொந்தமானது. இந்த மாதிரி ஊழல் மோசடி நடந்திருக்கு என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குறிப்பா UK நடத்தின ஒரு விசாரணையில இது ஆதாரபூர்வமா கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னா இதுல இலங்கை அரசாங்கம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற மற்ற தரப்பு யூரோப்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏர்பஸ் SAS என்று சொல்லப்படுற நிறுவனம். UK நடத்தின விசாரணையில அந்த நிறுவனம் கூட இதுல ஒரு மோசடி நடந்தது என்றதை ஏற்றுக்கொண்டிருந்தது என்றதும் ஒரு மேலதிகமான தகவல். இலங்கையிலேயும் CID குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை நடத்தியிருந்தது. பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 2020 பிப்ரவரி மாதத்தில் கபில சந்திரசேனவும் அவருடைய மனைவியும் CID-யால குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அப்படி கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தாலும் 2020 மார்ச் மாதத்தில் 2 பேரும் பிணையில விடுவிக்கப்பட்டாங்கன்றதும் இன்னும் ஒரு கதை. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தை பார்க்குற நேரத்திலேயே அதுக்கு பின்னால் என்ன இருக்கும்னு சொல்லி நமக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2019 ஆட்சி மாற்றம் நடக்குது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படுறார். 2020 இவங்க கைது செய்யப்பட்டிருந்தாலும் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க என்றதையும் நாங்கள் அந்த திகதியையும் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த 2வது சம்பவம், இதுல தடை விதிக்கப்பட்டிருக்கிற 2வது நபர் தான் ரஷ்யாவுக்கான தூதுவர், இலங்கையினுடைய தூதுவர் உதயங்க வீரதுங்க. இவரும் ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த பதவியை வகிச்ச நபர். அதுக்கு பிறகு தன்னுடைய பதவியிலிருந்து விலகி வெளிநாட்டுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் போயிருந்தார். இவர் சம்பந்தப்பட்ட மோசடி என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு விமானப்படைக்கு MiG 27 விமானங்களை போர் விமானங்களை கொள்வனவு செய்யறதுக்கான ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. யுக்ரைன்ல இருந்து இலங்கைக்கு இந்த போர் விமானங்களை இறக்குமதி செய்யறது இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கமா இருந்தது. இதுல இடைத்தரகரா செயற்பட்டவர், இல்லாட்டி மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளையும் சந்திப்புகளையும் அடிக்கடி கலந்து கொண்ட ஒரு நபர் இந்த உதயங்க வீரதுங்க என்று சொல்லப்படுற ஒருத்தர். MiG 27 விமான கொள்வனவு மோசடி என்றது இலங்கையை உலுக்கி போட்ட ஒரு மோசடின்னு சொல்லியும் சொல்ல முடியும். குறிப்பா ராஜபக்சர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மோசடி. பாதுகாப்பு செயலாளரா கோட்டாபய ராஜபக்ச பதவி வகிச்ச காலகட்டத்தில் தான் இந்த மோசடி நடத்தப்பட்டிருந்தது. இந்த மோசடியை பற்றி சண்டே லீடர் பத்திரிகையில் எழுதினதுக்காகத்தான் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டார் என்ற விஷயமும் நான் சொல்லல,
சர்வதேச விசாரணைகள்ல, சர்வதேச ஊடகங்கள்ல, சேனல் 4 ஆவணப்படத்தில் என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களிலையும் இது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த மிக் விமான மோசடி சம்பந்தமா லசந்த விக்ரமதுங்க உண்மைகளை கொண்டு வந்தார். அதுக்காக தான் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அதை யாராலையும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. இந்த மோசடி எப்படி நடக்குதுன்னு சொன்னா, பொதுவாகவே இந்த மாதிரியான ஆயுதங்களை இல்லாட்டி போர் விமானங்கள் இறக்குமதி செய்யும் போது அரசாங்கம் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்ற அடிப்படையில் தான் உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படும். அந்த அடிப்படையில் தான் கொடுக்கல் வாங்கல் நடக்கும். ஆனா இந்த மிக் 27 விமானங்களை கொள்வனவு செய்யறதுக்கான உடன்படிக்கையில இடைத்தரகரா ஒரு நிறுவனம் வருது. அந்த நிறுவனம் யூகேல பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமா இருந்தது. யூகேல பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமா இருந்தாலும் கூட பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்ட்ல தான் அந்த நிறுவனம் இயங்கி வந்தது என்றதும் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தினுடைய மொத்த பெறுமதி எவ்வளவுன்னு சொன்னா 14.6 மில்லியன் அமெரிக்க டாலர். இதுல 7 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு மோசடி நடந்திருக்கு. அதிகமா இலங்கை செலுத்தி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வீண்விரயம் மோசடி என்றது பிறகு விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. அரசியல் மேடைகள்லையும் அதிகம் பேசப்பட்டிருந்தது. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்படாம, நேரடியா இந்த கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் செய்யப்படாம பெலிமிசா ஹோல்டிங்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு தனியார் நிறுவனம் இடைத்தரகரா இதுக்குள்ள கொண்டு வரப்பட்டு எதுக்காக இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது, இந்த விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டது என்ற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. போர் விமானங்கள் என்று சொல்ற நேரத்தில் அரசாங்கத்துக்கும் இடையில தான் இந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கும். உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படும், கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கும். ஆனா பெலிமிசா ஹோல்டிங்ஸ் என்று சொல்லப்படுற பிரித்தானியாவை தளமாக கொண்ட, அதுவும் பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்ட்ல இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இதுக்குள்ள எதுக்காக கொண்டு வரப்பட்டது, அந்த நிறுவனத்தினுடைய வங்கி கணக்குக்கு பெருந்தொகையான பணம் எதுக்காக அனுப்பப்பட்டது என்ற கேள்விகளுக்கான பதில் இல்லாம இன்றைக்கு வரைக்கும் கிடைக்காம இருக்கு. இந்த விசாரணைகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பொதுமக்களுக்கு இருக்கு. அமெரிக்கா விதிச்சிருக்கிற இந்த தடையின் மூலமா இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் நடத்துற அந்த விசாரணைகளுக்கு ஒரு வலு சேர்க்கிற மாதிரி இந்த அமெரிக்காவினுடைய தடையை நாங்க பார்க்க முடியும். அமெரிக்கா சொன்னதை செஞ்சிருக்கு என்று சொல்லியும் ஒரு பக்கம் பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு இதுக்கு பின்னால வேற தேவைகள் இருக்குன்னு சொல்லி பூகோள அரசியல் ரீதியிலையும் பார்க்க முடியும். இந்த 2 பேருக்கும் விதிக்கப்பட்டிருக்கிற தடைன்றது 2 தனிநபர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடை மட்டும் கிடையாது. ராஜபக்சேக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த மோசடிக்காக விதிக்கப்பட்டிருக்கிற தடை மட்டும் கிடையாது. இந்த மோசடிகளோட ராஜபக்சேக்களுக்கு நேரடியான சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி பல சந்தர்ப்பங்களில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அப்ப இது ராஜபக்சேக்களுக்கும் மறைமுகமா விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு தடைன்னு சொல்லி பார்க்க முடியும். 2015ஆம் ஆண்டுல ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து ரணில் மைத்ரி பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த மாதிரியான சம்பவங்களை பற்றி விசாரிக்கிறதுக்கு சிஐடிக்கு, குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை பயன்படுத்தி கொண்டு சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல விசாரணைகள் ஆரம்பிச்சிருந்தது. அந்த விசாரணைகள் பிறகு மழுங்கடிக்கப்பட்டதுன்றது வேற கதை. அப்படி சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்தின விசாரணையில பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. சில சம்பவங்களை பற்றின விசாரணைகள் கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நல்லாட்சி என்று சொல்லப்படுற ஆட்சி காலமும் முடிவுக்கு வந்திருந்தது. அவங்களுடைய பதவி காலமும் முடிவுக்கு வந்திருந்தது. அந்த ஆட்சி இன்னும் சில வருஷங்களுக்கு அப்படியே எதிர்பார்த்த மாதிரி நீடிச்சிருக்குமா இருந்தா இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்க முடியும். ஆனால் அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் காரணங்களுக்காக இந்த விசாரணைகளும் பிறகு மழுங்கடிக்கப்பட்டதுன்றதெல்லாம் அரசியல் மேடைகளில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்படி விசாரணைகள் கடைசி கட்டத்தை எட்டி கொண்டிருந்த காலகட்டம், உண்மைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு மிகப்பெரிய கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் இலங்கையில் நடத்தப்படுது. ஈஸ்டர் தினத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்படுது. அதுக்கு பிறகு அதை காரணமாக வச்சு ஒரு ஆட்சி மாற்றம் இலங்கையில் நடத்தப்பட்டிருந்தது. அப்படி 2019 ஆட்சி மாற்றத்தை நடத்த வேண்டிய தேவை யாருக்கு இருந்தது, இந்த விசாரணைகள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட வேண்டிய தேவை யாருக்கு இருந்தது என்று சொல்லி தெரிஞ்சு கொண்டாலே, அதை விளங்கி கொண்டாலே அதுக்கு பின்னால் இருக்கிற பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். ஆனால் இது எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா நிரூபிக்க வேண்டியிருக்கு. இந்த ஆட்சி காலகட்டத்திலேயாவது இந்த மாதிரியான ஊழல் மோசடிகளோட சம்பந்தப்பட்ட பண முதலைகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்ப்போம், நம்புவோம். என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.